guys, this is Adeline, this is Mano. So நம்ம இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பப்ளிக் இன்டராக்ஷனுக்காக தான். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பட்டாளபுரம் பேலஸ். சோ வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு கேட் காமரின் மீடியா பப்ளிக் இன்டராக்ஷன். ஹாய் ப்ரோ, நாங்கள் கேட் காமரின் மீடியா யூடியூப் சேனலில் இருந்தோம். உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஜிஷ்ணு. நாங்கள் திருவனந்தபுரத்து வரேன். திருவனந்தபுரம். ஆரியா ஹேமா மதுரைங்க வரோம். மை நேம் இஸ் தென்காசியிலிருந்து வரேன் நான். இப்போ பேலஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே டைம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போவும் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம், நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய வாட்டி வந்திருக்கா. ஓகே, நான் செகண்ட் டைம் வரேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேலஸுக்கு வந்திருக்கனால இந்த பேலஸ் பற்றி ஒரு சின்ன பேசிக் கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா ப்ராப்ளம். ஓகேவா? இந்த பேலஸ் வந்து எந்த செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 400 இயர்ஸ் முன்னாடி கட்டினாங்க மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே, 16th century. 16 கரெக்ட். 1605 1605 60s. ஓகே, கரெக்ட் தானே. 16th century தானே ஸ்டார்ட் செய்தது. 14th century இல்ல, ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி. இதை வந்து யார் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? மார்த்தாண்டம். லைக் யாரு? கார்த்திகை திருமணி மார்த்தாண்டவர்மா யார் கட்டினாங்கன்னு ஏதாவது ஐடியா இல்லையா? ஓகே, இரவிவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் அதை கட்டினாங்க. இந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா தர்பார் ஹால் ஒன்று இருக்கு. ஆமா, அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஃப்ளோரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை பற்றி சொன்னாங்களா? தெரியல. ஓகே, பிக்சர் ஷீலா கிங் உட்காந்துட்டு எல்லாம் கேட்கறதுன்னு சொல்றது. ரெட் கலர் ரெட் கலர் அதுல எக் எக் மிக்ஸ் செய்துட்டு லெமன் பண்ண அது இல்ல அதற்கு மிக்ஸ் செய்துட்டு இனிஷிக்கு வந்து எக்கு போட்டு அதனே மருதாணி செம்பருத்தி வச்சு ரெட் கலர்ல பட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ மார்பிள்ஸ் மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது சைனீஸ் அல்லது வேற ஏதாவது கண்ட்ரியோட கொலாபரேஷனாக இருக்கலாம். அதோட தர்பார் ஹால் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹால் இருக்கு. ஓகேவா? அந்த ஃப்ளோர் எப்படின்னா முட்டை இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கருவு, ஜாகிரி, லைம், அதுக்கப்புறம் சாக்கோல் எல்லாம் சேர்த்து அதால அவங்க உருவாக்கப்பட்டு போட்டதான், பாலிஷ் பண்ணதான் அந்த ஃப்ளோர் தர்பார் ஹால். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேலஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, ஓகேவா? ஆனால் இது கேரளாவோட இது கனெக்டடான ஒரு இது. இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? எந்த கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பேலஸ்? இப்போ இது கேரளா கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ண நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே? தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது கேரளா கவர்மெண்ட்டு. இப்போ நம்ம திருநாள் வந்து அந்த விஷயம் ரொம்ப பரவலாக போயிட்டு இருக்கு. கரெக்டா? அதை வந்து பிடிச்சி போடுறாங்க. நிறைய பேர் அகெயின்ஸ்டா இருக்க, எதுக்கு நீங்க போடுறீங்கன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் போடட்டும்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவரையும் டாக்ஸனை வந்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். சேம் டைம் அவங்கள மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒரு ஷெல்டர் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, பண்ணணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ். வளமா இருந்தா ஓகே, நிறைய இருக்கு சார். அது வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதானே செய்யுது. வேணான்னு தான் தோணும். ஸ்ட்ரீட் டாக் நம்ம அதை கேர் பண்ணணும். பட் அதை கவர்மெண்ட் இன்னும் அதுக்கு நல்ல கேர் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மாதிரினா ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அல்லது நிறைய பேர் ரோட்ல அன்டைம்ல வருவாங்க, அந்த வரக்கூடிய நேரத்தில் துரத்தும் எல்லாமே பண்ணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவென்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தெருநாய் வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தணும், பிடிக்கணும். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் வச்சுருக்கோம்னா ஸ்கூலுக்குள்ளேலாம் தெருநாய் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பசங்களை இறக்கி விடுறோம், அவங்க வீடு ஒரு 50 மீட்டரில் இருக்குன்னா பேரண்ட்ஸ்லாம் இன்னைக்கு இறக்கியே விட முடியலை. ஏன்னா இறக்கி விட்டு அவ்வளோ பேருக்கு போனால் நாய் இருக்குது, நாய் கடிச்சிடும் அப்படின்னு பேரண்ட்ஸே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் இருந்தால் மட்டும் இறக்கி விடுங்க, இல்லாட்டி ரிட்டன் ஸ்கூல் கூட கூட்டி போயிருங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து கூட கூட்டி விடுறோம். அதுக்கு மெயின் காரணம் இடையில வரவளை கடிச்சிடும். முக்கியமாக யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க வரவளை பேரண்ட்லாம் ரொம்ப ஒரு இதாக சொல்கிறாங்க. போன வாரம் கூட அதை விட்டு கூட சில இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் பர்சனலாக. நீங்கள் எங்கள் ஊரை பொறுத்தளவுமே எங்கள் ஊர் பெரியவர் தான் கூடன்றோம். ஆனால் ஒரு ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேராவது தெருநாயால் கடிபட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மனிதனில் இந்த காலத்தில் பாதுகாக்க முடியலை. எவ்வளோ இதுகள் வருது, வண்டியால் பிரச்சனை, அப்படி எவ்வளோ வரும்போது
நம்ம தெருநாய் வந்து வேணும், பட் லிமிட்டடாக இருக்கிறத பெட்டர். லிமிட்டை தாண்டும் போது அது வந்து தெருவில் கடிக்கிறது. எல்லா நாயும் ஒரே மாதிரி எல்லா நேரத்தில் பிஹேவ் பண்ணாது. இப்போ 10 நாயில் இந்த 8 நாய் நல்லா அது பாட்டுக்கு போகும், 2 நாய் வந்து ஏதோ ஒரு மென்டாலிட்டியாக நம்மளை வந்து கடிக்கும்போது அந்த பிரச்சனை நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் வந்து நாங்கள் ஸ்கூல் செக்டரில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன விஷயம்னாலும் பேரண்ட்ஸில் பதில் சொல்கிற அளவில் இருக்கும்போது தெருநாய் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்ம இடத்துல. 2 days 2 days முன்னாடி என் வீடு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு கப்பிள்ஸ் அப்படி போயிட்டு இருந்த சடன்லி அந்த டோகை ஹிட் ஆகிடுச்சு, கீழே வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிடுச்சு. ஸோ இது ஒரு பப்ளிக் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ண தான் எந்த பர்சனல் ஒப்பீனியன். இந்த பேரண்ட்ஸ்ல மெயின் செக்ஷன் என்ன நினைக்கிறீங்க? மெயின் செக்ஷன் இதில் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது எது அப்படின்னா, அதை எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது போக கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரு, அவங்க டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய வுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது, எந்த இன்ஜினியர் இவ்வளோ நாலேஜோடு அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு வழியாக போகிறோம், அதுக்கடுத்து டவுன் போகுது, திடீர்னு மறுபடியும் மேலே வருது, எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியல. ஓகே. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்தது வந்து ஒரு ராஜா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா. ராஜ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க நின்று பார்க்கறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அவங்க குளிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, ஃபுட்டு, அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஆள் இருக்கு. அதான் ராஜ வாழ்க்கை. சும்மா நம்மளும் ராஜ வாழ்க்கை அப்படின்றோம், ஆனா இது ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் ராஜ வாழ்க்கை அப்படின்றது தெரியுது. கேப் குமரன் மீடியா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேப் குமரன் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேப் குமரன் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.